ஐயா வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், தமிழ் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா வேந்தர் அவர்கள் ஒரு முக்கியமான அவசர நிமித்தமாக ஆந்திராவின் முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக இன்று பகல் 12 மணிக்கு சந்திப்பு. அதற்காக ஐயா அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த விழாவில் தலைமையேற்க இருக்கின்ற முனைவர் குணத்தொகையன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். தொடக்க உரை வழங்க இருக்கின்ற முனைவர் பூங்குன்றன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஒருங்கிணைப்பு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற தோழர் செவ்வேல் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். பாவலேறு திருநாள் அவருடைய எழுத்தடைவுகள் உருவாக்கி தமிழ் சமூகத்திற்கு பெருங்குடை வழங்கி இருக்கின்ற தோழர் பொழிலன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் சா குப்பன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். ஐந்திணை மக்கள் இயக்கத்தினுடைய தோழர் காஞ்சி அமுதன், தமிழர் கழகத்தின் தோழர் தமிழ் முகிலன், வேலூர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளரும் அவிக்கோ அறக்கட்டளையுடைய பொருளாளருமாகிய அன்பிற்கினிய அண்ணன் சோலைநாதன், கலைஞர் கண் மருத்துவமனை இயக்குனர் அன்பிற்கினிய மருத்துவர் முகமது சகி ஆகியோரை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த அருமையான நிகழ்வில் நூலினை பெற்று உரையாற்ற வருகின்றிருக்கின்ற எங்கள் ரோட்டரி மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநர், வேலூரில் எந்த ஒரு நற்செயல் நடந்தாலும் தானாக முன்வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் ஆடிட்டர் கே பாண்டியன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவில் நூல்களை பெறுவதற்காக வந்திருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர்கள் நற்றேவன், தோழர் வேணுகோபால், தோழர் செல்வா, மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய தோழர் சுவாமிநாதன், ராணிப்பேட்டை தோழர் பால் சத்தியன், மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய தோழர் இரா நடராசன், தோழர் முருகேசன், தோழர் தினகரன், திரு யோகானந்தம், அன்பிற்கினிய தோழர் ஹரி, சரணாலயம் செல்வம், தோழர் மதனகவி, தோழர் ஜீவா, மக்கள் தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர் தோழர் ஜீவா, அன்பிற்கினிய தோழர்கள் உதயகுமார், சித்திரை. இந்த அருமையான நிகழ்வில் சிறப்பு பெறும் ஓவிய கலைஞர்கள் எழில் வடிவம், கவின்ஸ் கார்கி, வேதிக் குமரன், அன்பு அச்சகம் இரா வெங்கடேசன், தமிழ் வென்றி ஆகியோரை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். அன்பிற்கினிய அவையோர்களுக்கு மிக சிறப்புக்குரிய இந்த விழாவில் ஐயா பாவலரேறு எழுத்தடைவுகளை நாம் விழாவில் பங்கேற்பது மட்டும் போதாது, இந்த அருஞ்சாதனையை செய்திருக்கின்ற தோழர் பொழிலன் அவர்கள் ஏறக்குறைய பல்லாண்டு காலம் உழைத்து பாவலரேறு எழுத்தடைவுகளை போற்றத்தக்க மாபெரும் சாதனையாக இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். சங்ககால புலவர்களுக்கு இணையான நூற்றுக்கணக்கான கவிதைகளை எழுதி குவித்தவர் நம் பாவலரேறு ஐயா அவர்கள். தமிழகத்தின் பல்வேறு சிக்கல்கள் குறித்து எண்ணற்ற கட்டுரைகளையும் குழந்தைகளுக்கான பாடல்களையும் எழுதியுள்ளார். சிறுகதைகள், இலக்கியங்கள், காவியங்கள், தனிப்பாடல்கள் என பல்வேறு தலைப்புகளில் நூல்களை படைத்து தந்துள்ளார். திருக்குறளுக்கு உரையும் எழுதி சிறப்பு சேர்த்துள்ளார் நம் ஐயா அவர்கள். தமிழின் அழகையும் இனிமையையும் நுகர விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் பாவலரேறு ஐயா அவர்களின்
கவிதைகளை உறுதியாக படிக்க வேண்டும். மரபு கவிதையின் அடர்த்தியும் புது கவிதையின் எளிமையும் பாடல்களின் சந்தமும் இணைந்து தனித்துவமான இலக்கிய அனுபவத்தை தரக்கூடியவை ஐயா அவர்களுடைய படைப்புகள். தமிழோடு சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்ற மொழிச்சொற்களை கலந்து பயன்படுத்துவதை அவர் கடுமையாக எதிர்த்து வந்தார். ஆனால் அதே வேளை ஆங்கில மொழியின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து வலியுறுத்தினார். வாழ்வின் இறுதி வரை இந்தி திணிப்பு, சமஸ்கிருத மேலாதிக்கம் ஆகியவற்றை சமரசமின்றி எதிர்த்தவர் ஐயா பாவலரேறு அவர்கள். தமிழ்நாட்டின் அரசு இறையாண்மை மிக்கதாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு அதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அதன் காரணமாக பல முறை சிறை சென்றவர் ஐயா அவர்கள். தமிழர்களின் முன்னேற்றத்திற்கு மிக பெரும் வகையாக விளங்குவது சாதி அமைப்பு எனவும் அதை முற்றிலும் அடித்தொழிக்க வேண்டும் எனவும் பிரகடனப்படுத்தி அதற்கான போராட்டங்களில் பங்கேற்றதால் அவர் பல முறை சிறை சென்றுள்ளார். ஐயா அவர்கள் சாதி ஒழிப்பு குறித்து எழுதிய ஒரு நூல் மிக அருமையான சாதி ஒழிப்பு இலக்கியமாக அது திகழ்கின்றது. ஐயா வேந்தர் அவர்கள் தமிழ் இயக்கத்தினுடைய தலைவராக ஏறக்குறைய 6 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தமிழ் சமூகத்திற்கு தமிழுக்கும் தமிழருக்குமான ஒரு காப்பரனாக விளங்கி திகழ்கின்ற தமிழ் இயக்கம் சாதி ஒழிப்பு குறித்த அந்த நூலை தமிழகம் முழுவதும் பரப்புகின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா பாவலரேறு அவர்கள் தடா பொடா போன்ற பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் இவர் மீது பாய்ந்த போதிலும் தமிழ்நாட்டின் நலனுக்காக அனைத்து இன்னல்களையும் தாங்கிக் கொண்டவர். தனது கொள்கை நிலையிலிருந்து ஒருபோதும் அவர் பின்வாங்கியதில்லை. தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களை நடத்தி தமிழர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி வந்தார். இப்படி அவரது வாழ்நாளில் அவர் எழுதிய படைப்புகள் அனைத்தையும் 5784 பக்கங்களில் 16 தொகுதிகளாக தொகுத்து அவரது இளைய மகன் தோழர் பொழிலன் அவர்கள் நூல் தொகுப்பாக கொண்டு வந்துள்ளார். இது தமிழருக்கு தோழர் பொழிலன் அவர்கள் செய்த மிக பெரும் தொண்டாகும். பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக பொழிலன் அவர்கள் இருந்த காலத்தில் தான் தமிழகத்தையே குறுக்கிய திருச்சி கருஞ்சட்டை பேரணி, கோவை நீலச்சட்ட பேரணி, மதுரை செஞ்சட்டை பேரணி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நடத்தினார் தோழர் பொழிலன் அவர்கள். தமிழர், தமிழ்நாடு ஆகிய தளங்களில் தொடர்ந்து களமாடி வரும் பொழிலன் அவர்கள் தனது கடுமையான பணிச்சுமையின் இடையிலும் இப்படிப்பட்ட மாபெரும் சாதனையை இந்த நூல் அடைவுகளை நிகழ்த்தியது அனைவராலும் போற்றப்பட வேண்டிய அருஞ்செயலாகும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுத்தடைவுகள் எனும் பொருளில் அமைந்த இந்த நூலின் தொகுப்பின் வெளியீட்டு விழா ஜனவரி 5ஆம் நாள் விஐடி பல்கலைக்கழகம் சென்னை வளாகத்தில் நம் தலைவர் ஐயா வேந்தர் அவர்களின் பேருதவியோடு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த தொகுப்பு நூலின் அறிமுக கருத்தரங்குகள் மதுரை, புதுச்சேரியில் நடத்தேறியது. அதன் நீட்சியாக இன்றைக்கு இங்கே ஒரு விழாவும், நாளை கோவையில் காலை மாலை என 2 கருத்தரங்குகள் நிகழ உள்ளன. பாவலரேறு அவர்களின் படைப்புகளை தமிழரிடம், குறிப்பாக இளைஞரிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். தமிழர்தம் இல்லங்களில் இருக்க வேண்டிய அறிவு புகட்டும், இன உணர்வு புகட்டும், தமிழ் உணர்வுகளை புகட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக உணர்வு புகட்டும், மான உணர்வு புகட்டும் கருத்து கருவூலம் தான் இந்த பாவலரேறு எழுத்தடைவுகள். இந்த தொகுப்பினை எல்லோரும் வாங்கி பயனடைவோம் என்னும் வேண்டுகோளோடு மீண்டும் ஒருமுறை அவையோர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.